அடம் பிடிச்சு சைக்கிள் கேட்டியேன்னு உனக்கு வாங்கி கொடுத்தா இத ஓட்ட சைக்கிள்னு கிண்டல் பண்றியா? உனக்கு போய் இந்த சைக்கிளை வாங்கி கொடுத்த பாரு என்ன சொல்லணும். இனிமே நீ எது கேட்டாலும் நான் வாங்கி தர மாட்டேன். நான் கோவப்பட்டு இப்படி சொல்லிட்டேனே. சின்ன குழந்தைங்க எப்பவும் இப்படித்தான் பேசுவாங்க. அதுக்காக எதுவும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்றது. ஷின்சான், என்னம்மா இங்க சாவி போடுறதுக்கு இடத்தையே காணோம். பாட்டு கூட கேட்க முடியாது போல இருக்கே. ஷின்சான் போகாத வர. ஏம்மா? ஷின்சான் சொல்றத கேளு. வண்டி நான் என்ன மாட்டேன்னு சொல்றேன், போயிட்டே இருக்குமா. காலை கீழே வச்சு வண்டி நிறுத்த ட்ரை பண்ணு. சரிம்மா. காலை கீழே வைக்க சொன்னா சீட்டு மேல ஏறி நிக்கிறியே. இருக்கே இல்லையா? மாட்டிஸ்டாக்கா மேடம், எப்படி இருக்கீங்க? அவன் என்ன சொல்றா? 35 வயசாச்சு, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி எல்லாரும் சேர்ந்து தொலைஞ்சு போறீங்களே, நியாயமா? கத்திட்டு இருக்காத, மரியாதையா இங்க வந்துரு ஷின்சான். கசாமா மசாவ், ஏன் என்னை விட்டு தொலைஞ்சு போனீங்க? நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? ஷின்சான், நான் தான். எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எங்களாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். எங்களை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமாமா, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. கூடவே வந்திருந்தா ஒன்னா இருக்காது. ஏன் தனியா போறாரு? கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? பரவாயில்ல இருக்கட்டும் சார். இதே எங்க ஸ்கூல் பையனா தான் நீங்க தேடி கொடுத்திருக்க மாட்டீங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, இவரை பத்திரமா காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்ச நேரம் என்ன கலங்க விட்டுட்டியே. எனக்கு அவங்களோட டெக்னிக் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னால நம்பவே முடியல. மேடம், இது உங்க டர்ன். உள்ள வரீங்களா? சரி. இவங்க தான் இந்த பெட் சலூனோட ஓனர், இனுகாரி கிர்கோ மேடம். இனுகார் என்ன கூப்பிடுங்க. இத நீங்க அழகாக்கிடுவீங்கல்ல. முதல்ல உங்க டாகி இந்த ஸ்டாண்ட்ல படுக்க வைங்க. சரி. டாகியை விட்டு தள்ளுங்க. முதல்ல இந்த ஷின்சானை வந்து அழகுபடுத்துங்க. சிங்கிள் பசங்க இப்ப மிங்கிள் ஆக வந்திருக்கோம். சாட்சி அப்படியே. சரி, அப்ப இத கூட நான் எடுத்துக்கிறேன். இன்னும் 2 ஐட்டம் இருக்கே, அது என்னன்னு யோசிக்கணும். நான் யோசிக்க தேவையில்லை, எனக்கு தேவையானதை வாங்கிட்டேன். ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. ஜாலி ஜாலி. அதேதான், பொட்டேட்டோ பவுடர் வாங்க சொன்னாங்க. ஏய் ஜாலி, வந்துருச்சு வந்துருச்சு. வந்துருச்சுனா போயப்பா. ஆக்சுவலா இது ரொம்ப ஈஸி ஷின்சான். பிளானே இல்லனா கூட ஒரு நல்ல டாக் ஹவுஸ் ரெடி பண்ணிடலாம். இத இப்படி வைக்கலாம். ஆனா மரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் போல இருக்கே ஷின்சான். நம்ம கிட்ட இல்லாத மரமா என்ன பாருங்க. இந்த மரத்துல எவ்வளவு ஓடும் சொல்லுங்க. டர டர நடத்தலாம். என்ன பண்ற ஷின்சான்? தயவு செஞ்சு அதை கீழே வை. கடனை உடனே வாங்கி இப்பதான் வீட்டையே கட்டிருக்க, அதுக்குள்ள இதை வெட்டி சாக்கிறியா? அதான் வீட்டுக்குள்ள அவ்வளவு கதவு இருக்குல்ல, ஒண்ணு இல்லன்னா இப்ப என்ன குறைய போதும். பாப்போம். இது என்ன கீபோர்டு வருது? பட்டன் சிஸ்டம் இல்லையா? யூஸ் பண்ணவே தெரியல. மிஸ் ஒஷீரிய கூப்பிடுங்க, அவங்க ஏதாவது செய்வாங்க. நல்ல யோசனை. வணக்கம், உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கேக்குறது? இன்னைக்கு என்ன செய்தி? உங்களுக்கு இன்றைய செய்தியை தெரிஞ்சுக்கணுமா? ரொம்ப அற்புதமா இருக்குல்ல இது. இப்ப நாபா இந்தா. உங்களுக்கு என்னுடைய உதவி தேவையா? ஒரு அழகான ஆன்ட்டிய பார்க்க ஆசையா இருக்கு. இனிமே நான் சொந்தமா முயற்சி பண்ண போறேன். யார் இப்படி ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி வச்சது? அம்மா, எதுக்காக அத மூடுனீங்க? இப்படி திறந்து வச்சா கரண்ட் வேஸ்ட் ஆகும் ஷின்சான். ஃப்ரிட்ஜை இப்படி திறந்து வச்சா நம்ம பூமி கூல் ஆகும்ல. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ திறந்து வச்சா பூமி கூல் ஆகும்னு உனக்கு யார் சொன்னது? ஃப்ரிட்ஜ திறந்து வச்சா தேவையில்லாத கரண்ட் தான் செலவாகும். இந்த ஷின்சான், இத வச்சு நீ பேப்பர் பிளேன்லாம் செஞ்சு விளையாடு. இது வேஸ்ட் பேப்பர் தான். இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஷின்சான், ஷின்சான், என்னம்மா? ரெஸ்ட் ரூம் கூட ஒழுங்கா தண்ணி ஊத்தணும்னு உனக்கு தெரியாதா? தண்ணிய வீணாக்க கூடாதுன்னு நினைச்சேன்.
எனக்கு அவங்களோட டெக்னிக் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னால நம்பவே முடியல. மேடம் இது உங்க டர்ன். உள்ள வரீங்களா? ஆ சரி. இவங்க தான் இந்த பெட் சலூனோட ஓனர். இனுகாரி கிர்கோ மேடம். இனுக்கார் என்னை கூப்பிடுங்க. இத நீங்க அழகாக்கிடுவீங்கல்ல? முதல்ல உங்க டாகியை இந்த ஸ்டாண்ட்ல படுக்க வைங்க. சரி. டாகியை விட்டு தள்ளுங்க. முதல்ல இந்த ஷின்சானை வந்து அழகுபடுத்துங்க. உன்னை சிங்கிள் பசங்க இப்ப நீங்கள் வந்திருக்கோம் தாஜ்மஹால். அப்படியே சரி, அப்ப இத கூட நான் எடுத்துக்கிறேன். இன்னும் 2 ஐட்டம் இருக்கே, அது என்னன்னு யோசிக்கணும். நான் யோசிக்க தேவையில்லை, எனக்கு தேவையானதை வாங்கிட்டேன். ஞாபகம் வந்துருச்சு. ஜாலி ஜாலி அதேதான், பொட்டேட்டோ பவுடர் வாங்க சொன்னாங்க.